மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றால் என்ன நடவடிக்கை தேவை? தமிழக அரசின் சார்பில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமா? எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்பட்டால் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும்? சுற்றுச்சூழல் பாதிப்பு என்கிறது மிகவும் முக்கியமான விஷயமாக ஹைட்ரோ கார்பன் செக்டாரிலே கருதப்படுகிறது. ஆகவே ஹைட்ரோ கார்பன் எடுப்பது மூலமாக, அதாவது எண்ணெய் எடுப்பது மூலமாகவோ அல்லது வாயு எடுப்பதன் மூலமாகவோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வருகிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக அது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்காது. ஏற்கனவே இந்த பகுதியிலே சுற்றுச்சூழல் அனுமதி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது தவிர இந்த திட்டத்தை நடத்த போகிற நிறுவனம் எதுவோ அது தனியாக சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை, ஏற்படாது என்பதற்கான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும். அதற்கான அனுமதியும் வாங்க வேண்டும். நெடுவாசலிலே ஜெம் லேபரட்டரிஸ் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும். அதே போலவே காரைக்கால் பகுதியிலே பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட இருக்கிறது. அவர்களும் அதே போல் சுற்றுச்சூழல் பாதிக்காது என்று வாக்குறுதி கொடுத்து அதற்காக அவர்கள் அனுமதியை பெற வேண்டும். அப்படி ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயமாக நாளை இவர்கள்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதற்கு மத்திய அரசும் மத்திய அரசின் நிறுவனங்களான ONGC, ஆயில் இந்தியா லிமிடெட் இரண்டுமே இதற்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றன. ஆகவே மக்கள் எதிர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக மறுபரிசீலனைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர இது போன்ற திட்டங்களை எதிர்த்து நீதிமன்றங்களின் துணையை நாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீதி கேட்டு விவசாயிகள், அந்த பகுதி மக்கள் நீதிமன்றங்களுக்கு சென்றால் முதலிலே நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அதன் பிறகு உயர்நீதிமன்றம், பின்னர் உச்சநீதிமன்றம் என்று பல்வேறு இடங்களிலே சென்று முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசிடம் நேரடியாக முறையிடுவது தவிர இது போன்ற அமைப்புகளிலும் சென்று முறையிடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் இது போன்ற திட்டங்களுக்கு பல்வேறு அனுமதிகளை பெற்றுத்தான் தொடங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். இதை தவிர மத்திய பெட்ரோலியம் துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் டெல்லிக்கு திரும்ப வந்தவுடன் அவரிடமும் இது பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்ததன் காரணமாக சென்ற வாரம் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு இப்போது எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது என்ற விஷயங்கள் போன்றவை அவருக்கு தெரியாது. அவர் டெல்லி வந்த பிறகு அதற்கெல்லாம் தெரிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு மத்திய அரசு தன்னுடைய இறுதி முடிவுகளை எடுக்கும். நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக்கும்.